மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசி. பிரம்மன் எழுதிய கணக்கு. அது என்ன பிரம்மன் எழுதிய கணக்கு என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதரையும் பிரம்மன் படைத்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, புத்திர பாக்கியம், பண வரவு, கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றியும் பிரம்மன் எழுதிய கணக்கில் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, குறிப்பாக எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மீனம் ராசி 12 ராசிகளில் கடைசி ராசியாக வரக்கூடியது தான் உங்களுடைய மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயற்கையிலேயே குரு வருளும் திருவருளும் நிச்சயம் துணையாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக சண்டைக்கு நீங்கள்லாம் போக மாட்டீங்க, ஆனால் வந்த சண்டையை ஒருபோதும் விட மாட்டீங்க. உடல் உழைப்பு இல்லாத வேலையாக பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க, ஆனால் லாபம் அதிகம் இருக்கணும் என்று நினைப்பீங்க. தீர்க்க யாத்திரைகள்லையும் பயணங்கள்லையும் அதிகம் பிரியம் உங்ககிட்ட இருக்கின்றது. குழந்தைகளை அதிகம் நேசிக்கக்கூடிய குணமுடையவர் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வீங்க, சொல்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. பிறரை தன் வசமாக்கி கொள்வதில் கெட்டிக்காரர்கள் தான் மீனத்தில் பிறந்த நீங்கள். விட்டு கொடுப்பது போல் செயல்பட்டு பிறகு எதிரிகளை தன் வழிக்கே கொண்டு வரக்கூடிய திறமை கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். சன்மார்க்க சிந்தனை, உயர்ந்த ஒழுக்கம் உண்மையானவர் நீங்கள். மத நம்பிக்கை, தெய்வ பக்தி உடையவர், ஆன்மீக ஆற்றல் உடையவர் நீங்கள். உள் உணர்வால் அறியப்படுபவர் நீங்கள். சுத்தமாகவும் தூய ஆடைகளையும் அணியக்கூடியவர், வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர், மிகவும் தயாள குணமுடையவர் தான் நீங்கள். பின்னால் வரப்போகும் ஆபத்தை முன்பாகவே நிதானித்து கணித்து அறியக்கூடியவர் நீங்கள். சில சமயங்களில் மூர்க்க குணம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப தைரியசாலின்னு சொல்லலாம். செல்வம் அதிகமாக உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும்னு சொல்லலாம். சொந்த பந்தங்களிடம் அதிகம் பாசமுடையவர் நீங்கள். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் சொற்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பீங்க. குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது. எல்லா காரியங்களிலும் தான் முன்பாக இருக்க வேண்டும் என்று விரைந்து செல்வீங்க. உங்களுக்கு உடன்பிறப்புகள் அதிகம் இருப்பாங்க. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண் சகோதரிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க. சகுனம் பார்ப்பது போன்ற நம்பிக்கை, பழைய கோட்பாடுகள் எல்லாவற்றிலையும் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. வேறு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பீர்களே தவிர பழமை பற்றை மாத்திரம் விட்டு தர மாட்டீங்க. என்னடா இவன் இன்னும் பழசையே பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு செல்வ நிலை மேலோங்குவதோடு செல்வாக்கும் உயரும். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பில் மகத்தான பலனை காண்பீங்க. உங்களுக்கு தாயின் ஆதரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் செல்ல பிள்ளையாக வளர்வீங்க. நீங்கள் வளர வளர தாயின் உடல் நலத்தில் குறைபாடுகளும் வந்து கொண்டிருக்கும். கவலையற்ற வாழ்க்கை தான் லட்சியமாக இருக்கும். சின்ன வயசில் இருந்தே நவீன வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கட்ட வேண்டும் என்று ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு விதவிதமான வாகன வசதிகள் வைத்து கொள்ள ஆசைப்படுவீங்க. வீடு, இடம், தோட்டம் போன்றவைகளை வாங்கி அதன் மூலம் செல்வத்தை சேமிப்பீங்க. புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. உங்களுக்கு அரசு வழியில் தொல்லைகளும் உருவாகும். அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகைக்காக பிரச்சனைகள் உருவாகும். ஓரளவு பிடிவாத குணமுடையவர்கள் நீங்கள். ஆனாலும் மற்றவர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று நினைப்பீங்க. எதையும்
நீங்களாகவே ஒரு முடிவை செய்து கொண்டு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதன்படியே இருப்பீங்க. எப்போவுமே தங்களுடைய கல்வி மற்றும் திறமைகளை பற்றி ஒரு அசாதாரண தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கின்றது. ஆனால் மிகவும் உண்மையான நண்பர்களாக நீங்கள் இருப்பீங்க. வாசனை திரவியங்கள் மேலே ஆசை உடையவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு போஜன பிரியர் என்றே சொல்லலாம். நீங்கள் மிகப்பெரிய அதிகாரியாகவோ ஆராய்ச்சியாளராகவோ மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவோ கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அரசு வழி அலுவலர்கள், நிதி சேமிப்பு நிலையங்கள், கணக்கு பார்க்கும் பணிகள், பேச்சாளர்கள் போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்து ஈடுபட்டால் நீங்கள் வெற்றி காணலாம். உங்களுக்கு இயற்கையிலேயே குருவருளும் திருவருளும் துணையாக இருப்பதால் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும். மீன ராசியின் ராசி அதிபதி யார் என்று பார்த்தால் குரு பகவான் ஆவார். போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் உங்களுடைய மீன ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்தான் மீனம் ராசிக்காரர்கள். கால புருஷனுடைய அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபய ராசிதான் உங்களுடைய மீனம் ராசி. மீனம் ராசி பகலில் வலுப்பெற்ற ராசி. எந்த கிரகத்தாலும் மீன ராசிக்காரர்கள், மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் பாதிப்படைய போவதில்லை. அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் உங்கள் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் கையில் இருக்கின்றது. மீனராசியில் பிறந்த நீங்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர் நெற்றியுடனும் இருப்பீங்க. நீண்ட மூக்கு இருக்கும், சிறிய குவிந்த உதடுகள் இருக்கும், வரிசையான பற்களும் இருக்கும், மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் மீன் போன்று, புருவங்கள் வில் போன்று அழகாக இருக்கும். கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விடுவீங்க. பேசுவது கூட மெல்லிய குரல்ல தான் இருக்கும். நடக்கும்போது கூட கைகள் 2ஐயும் வீசி உடல் குலுங்கும்படி தான் நடப்பீங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே கற்பனை உலகில் மிதப்பவர்களாக இருப்பீங்க. மன தெளிவுடன் இருக்கும்போது தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாகவும் இருப்பீங்க. மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பீங்க. தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது உங்களுக்கு. சமயத்திற்கு ஏற்றாற்போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுகிறீர்கள். எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகவும் செய்திடுறீங்க. பயந்த சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால உங்களை நம்பி பெருசாக எந்த காரியத்திலையும் பெரிய பெரிய காரியத்திலெல்லாம் இறங்க முடியாது. மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யானை எப்படி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்ளுமோ அதை போன்று சில சமயங்களில் உங்கள் மீது நீங்களே சேற்றை வாரி வீசிக்கொள்வீர்கள். வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு பம்பை விலை கொடுத்து வாங்குவதில் மீனராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய காலம் நேரம் பார்க்காமல் பிறருடைய உதவியை நாடுவீங்க. நீங்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அப்படின்றதுனால உங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் குறை கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. சமயம் பார்த்து காலை வாரி விடுபவர்களாக இருப்பீங்க. மீனராசியில் பிறந்தவர்கள் சுக வாழ்க்கையை வாழதான் விரும்புவீங்க. உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறே மன வாழ்க்கையும் அமையும். திருமணம் நடைபெற சற்று தாமதம் ஆகும் என்று தான் சொல்லணும். திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதாவது 2வது திருமணம். வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருசாக இருக்காது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமைதியும் குறையும். உங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாக இருப்பீங்க.
சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். பண வரவில் பெருசாக தட்டுப்பாடு இருக்காது. அதற்காக பணம் குவிந்து கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. பண வரவுகள் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இருந்து கொண்டு இருக்கும். நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் தான் செல்வத்தை சேமிப்பீங்க. தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் யாவையும் நீங்கள் அமைத்து கொள்வீங்க. புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிபணியாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வள்ளல்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தகைய துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம்முடைய வாழ்வின் வசதிகளை மட்டும் நீங்கள் குறைச்சி கொள்ளவே மாட்டீங்க. சுகபோக வாழ்க்கையே நிச்சயம் வாழ்வீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களையே விரும்பி அணிவீங்க. நடனம், நாடகம், லாட்டரி, ரேஸ் ஆகியவற்றின் மூலமாக லாபம் ஏற்படும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகளை எதிர்கொள்வீங்க. மீனராசியில் பிறந்த உங்களில் பலருக்கு புத்திர பாக்கியம் பெருசாக இருக்காது. 1-2 பிள்ளைகள் தான் இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சர்புத்திர பாக்கியமான ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு ஆண் என்று நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும் என்றே சொல்லலாம். உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் பெறுவீர்களே தவிர பிள்ளைகளால் ஒருபோதும் உங்களுக்கு அவமானம் நேரிடாது. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ஜலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா கப்பல், படகு, தோணி ஆகியவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாகவும் மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் மீனம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. உங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் நிச்சயம் ஒப்படைக்கலாம். தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். வங்கி சம்பந்தப்பட்டது, வட்டி கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு, பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களாலேயும் உங்களுக்கு நிச்சயம் லாபம் ஏற்படும். நீங்கள் ஒரு எந்த தொழிலில் ஈடுபட்டாலுமே சரி, அந்த தொழிலில் முதன்மை இடத்தை பெறணும், உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள். மீனராசியில் பிறந்த நீங்கள் நேர காலம் தவறாமல் சூடான சுவையான உணவுகளை உண்பதை விரும்புவீங்க. ஆழ்ந்து சிந்திப்பவர் நீங்கள். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். பிறருக்கு நியாயம் கூறும் இடத்துல நீங்கள் இருப்பீங்க. கூட்டமாக இருக்கவும் விரும்புவீங்க. நுணுக்கமான சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள். கற்பனவாதிகள் நீங்கள். கற்பனைவாதிகளாக இருப்பதால் உங்களை போன்ற சிறந்த திறமை படைத்தவர் அனைத்து தொழில்கள்லையும் யாரும் இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் ஏமாளிகளாகவும் இருப்பீங்க. சுயநலம் என்பது என்ன என்றே தெரியாதவர்கள் நீங்கள் தான். உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் தனக்கு நட்பு கிரகங்களான சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்றாலும் 10இல் சூரியன், செவ்வாய் பலம் பெற்று அமைந்திருந்தாலும் அதிகாரமிக்க பதவிகள் அடையக்கூடிய வாய்ப்போ, அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு உண்டாகும். அதே போல் சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றால் கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும். குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் சேர்க்கையால் பிறந்த ஊரை விட வெளியூர், வெளிநாடுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். குரு, சந்திரன், கேது சேர்க்கை பெற்று 10வது வீட்டில் இருந்தாலும் திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும் சமூக நல பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிகள் செய்யும் அமைப்பு, ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, பணிபுரியும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். மக்கள் தொடர்புக்கு காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது வீட்டில் அமைய பெற்று குரு, சூரியனும் பலம் பெற்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பதவிகளை அடைய முடியும் என்பதுதான் பிரம்மன் எழுதிய கணக்கு. இது மட்டுமின்றி சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இரும்பு, விவசாயம், எண்ணெய் தொடர்புடைய தொழில், பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். சூரிய பகவான் 10வது வீட்டில் அமைந்தால் அரசு சார்ந்த துறைகளிலும், செவ்வாய் பகவான் 10வது வீட்டில் அமர்ந்தால் நிர்வாக
தொடர்புடைய துறைகளிலேயோ பூமி, மனை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றிலையோ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சுக்கிர பகவான் 10வது வீட்டில் அமர்ந்தால் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்றாலும் ஆடை, ஆபரணம், கலை, இசை துறைகளிலேயோ டிராவல்ஸ் போன்றவற்றின் மூலமாகவும் சம்பாதிக்கும் வாய்ப்பு அமையும். ராகு பகவான் 10ல் அமர்ந்திருந்தால் மருந்து, கெமிக்கல் தொடர்புடையவற்றிலும் 10ல் சந்திரனுடன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருத்துவத்துறையிலும் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும். 10ல் புதன் பகவான் அமைந்திருந்தால் கணக்கு, கம்ப்யூட்டர் தொடர்புடைய துறைகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக மீனம் ராசி உபயராசி என்பதால் கூட்டு தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அப்படியே செய்ய வேண்டியிருந்தாலும் மனைவி மற்றும் மிக நெருங்கியவர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்வதுதான் உத்தமம். அதுவே குரு பகவான் பகை நேசம் பெற்று பாவ கிரக சேர்க்கையுடன் பலம் இழந்திருந்தாலும், அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும், 6, 8, 12ல் மறைந்திருந்தாலும் நிலையான வருமானம் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதிலையும் குறிப்பாக 10ஆம் வீட்டையோ 10ஆம் வீட்டின் அதிபதி குருவையோ சனி பார்வை செய்தால் தகுதிக்கு குறைவான வேலை கிடைக்க பெற்று வாழ்க்கையில் பல சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். மீன லக்கினத்தில் பிறந்த நீங்கள் பூர்வீக சொத்தை நிச்சயம் அழித்து விடுபவர்களாக இருப்பீங்க, உங்களுடைய திறமையின்மை காரணமாக. ஆகையால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லது அந்த பூர்வீக சொத்தை மாற்றி தம்முடைய பொருளாக ஆக்கி கொள்வீங்க, சொத்தை மாற்றி பொருளாக்கிக்குவீங்க. நீங்கள் ஏழ்மை நிலையில் இருந்த போதிலும் எப்படியாவது சிறுக பொருள் சேர்த்து வந்து பெரிய அளவில் மாற வாய்ப்பு இருக்கின்றது. உங்களிடம் இருந்து எந்த ரகசியத்தையோ மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகளே அதிகம் பிறக்கும். உங்களது போக்கை அறிந்து கொள்வதே மிகவும் கடினமானதாக இருக்கும். தாராள மனப்பான்மை உடையவர்களாக நீங்கள் இருந்த போதிலும் நடைமுறையில் சிறிது கஞ்சத்தனமாக நடந்து கொள்வீங்க. மொத்தத்தில் உங்களால் மற்றவர்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படாது. மீனம் காலபுருஷனுடைய கடைசி வீடு, 12ஆம் இடம். இதுதான் உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த ராசி உபயராசி என்று சொல்ல காரணம், மாதத்தில் பங்குனி மாதம் காலை வேளையில் மாலை பொழுதையும் குறிப்பதாக உள்ள பஞ்சபூத தத்துவத்தில் நீராகவும் உள்ளது உங்களுடைய ராசி. பருவ காலத்தில் வெயில் காலமாக உள்ளது உங்களுடைய ராசி. சர ராசியாகவும் இரட்டை மீன் உருவம் கொண்ட ராசியாகவும் மூலத்தில் ஜீவனாகவும் உள்ளது. எப்பவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இலக்கிய குணம், திறமை, தன்னம்பிக்கை யாவும் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களில் பலர் சந்தோஷம் அப்படின்றது பல நேரங்களில் இல்லாமல் சுற்றுவீங்க. அதற்கு காரணம் சேமிப்பு இன்மை தான். சேமிக்க முடியாமல் போவதால் சந்தோஷமும் உங்களை விட்டு போகின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து கொள்ள மாட்டீங்க. மற்றவரை போல், அதாவது சமயத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. ரொம்ப விரைவாகவே கெட்ட விஷயங்கள் மற்றும் கெட்ட சகவாசங்களுக்கும் அடிமையாக்கி விடுறீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனமே. சிறு பிள்ளைகளைப் போல ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்பவரும் நீங்கள்தான். உங்களிடம் சிறுபிள்ளைத்தனம் அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசுபவர்கள் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சற்று பயந்த குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகிறீங்களோ அதே போல விரைவாகவும் அவங்களை விட்டு விலகவும் செய்வீங்க. உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது அப்படின்றதுனால மற்றவர்கள் பெருசாக தங்களுடைய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. அடிக்கடி வீண் விவாதங்களில் தலையிட்டு வீண் வம்பையும் விலை கொடுத்து வாங்கிடுவீங்க. இதனால் உங்களை புரிந்து கொள்வது அப்படின்றதே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கே புரியாத புதிராகவே இருக்கும். பேச்சாற்றல் அதிகம். உங்களுடைய பேச்சை வைத்தே பல லாபங்களை சம்பாதிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துடுவீங்க. தனகாரகனான குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் பணத்தை விட மனம்தான், மானம்தான் முக்கியம் என்று நினைப்பவர்கள். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால்
அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களை விட்டு விலகியே இருப்பீங்க. மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கவும் விரும்புவீங்க. சுக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களின் மன வாழ்வு அமையும். திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதம் ஆனாலும் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைந்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகுதான் வாழ முடியும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வீட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் இடத்துல இருப்பீங்க. சின்ன வயசில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்தாலும் குடும்ப பொறுப்புகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் சொல்ல வேண்டும். சொந்த வாழ்க்கையை தன்னுடைய சொந்த காலில் வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஒருபோலவே நினைக்க வேண்டும், ஒருபோலவே இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் தன்னுடைய நிலையை மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் மீனராசியில் பிறந்த நீங்கள். பிரம்மன் எழுதிய கணக்குப்படி உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 1, 2, 3, 9, 10, 12 இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கிறது. வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 கிழமைகளும் அதிர்ஷ்ட கிழமைகள். வடகிழக்கு திசை உங்களுக்கு சிறப்பான திசை. மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் யோகங்களை கொடுக்கக்கூடிய நிறம். தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கினால் அனைத்தும் நன்மையே நடக்கும். உலகில் மனிதர்களாய் பிறந்த அனைவரும் இப்படி தான் இருப்பீங்க, உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு ஆண்டவன் உங்களுடைய தலையில் எழுதி இருக்கின்றார். அப்படி ஆண்டவர் பிரம்மன் எழுதிய கணக்குப்படி மீனம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய குணநலன்களை பற்றியும் திருமண வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் கடன் எப்போது விலகும், பணம் எப்படி குமியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றியும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமாக பல்வேறு கஷ்டங்கள் வந்தபோதும் துன்பங்கள் உங்களை சூழ்ந்தபோதும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுங்க, தெய்வ நம்பிக்கையில் திளைத்திடுங்க. இறைவன் முன், அதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் அல்லது உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து வழிபடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். பிரம்மன் எழுதிய கணக்குப்படி நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசிக்காரர்கள் அனைவரும் தாங்கள் யார், எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பிரம்மன் எழுதிய கணக்குப்படி பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது உதவும்.